ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சத்யா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்ததை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. மீனாவோட அம்மா தங்கச்சிலாம் ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போது தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலைங்க. ஆமாங்க, முத்து இந்த விஷயத்த ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. சத்யா கொடுத்த கிஃப்ட்டை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருந்த சட்டையெல்லாம் கலட்டிட்டு சத்யா வாங்கிட்டு வந்த சட்டையை போட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாரு. சத்யாவை பாராட்டுறாரு. இதெல்லாம் பார்த்து சத்யாக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக சத்யா கிளம்பும் போது மிரட்டி தான் அனுப்புறாரு. என்ன மச்சான், ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் இங்க வந்த அது நடக்கலன்னு காண்டா இருக்கா? இங்க பாரு, உன்னை பார்த்தோன்னு எனக்கும் கடுப்பா தான் இருந்துச்சு. என்ன பண்றது, நான் கோவப்பட்டா மத்தவங்களாம் வருத்தப்படுவாங்க, அதனால தான் பொறுமையா இருந்தேன். ஆனா இதுவே கடைசியா வச்சுக்கோ. இதுக்கப்புறம் என்ன வெறுப்பேத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண உன் கையை மட்டும் இல்ல காலையும் சேர்த்து உடச்சு போட்டுருவேன். ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புடான்னு சொல்லி மாட்டி அனுப்பிவிடுவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாட்டி மீனாக்கும் முத்துக்கும் கண்ணு போட்டிருக்கோம், அவங்களுக்கு திருஷ்டி சுத்தணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட விஜயா அவங்களுக்கு மட்டும் சுத்தினா எப்படி மித்த 2 ஜோடிக்கும் சேர்த்து சுத்துங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி அதான மீனாக்கு மட்டும் தனியா எதையுமே பண்ண விட மாட்டியே, சரி மொத்த குடும்பம் நில்லுங்க, எல்லாருக்குமே சுத்தி போறேன்னு சொல்லி சுத்தி போறாங்க. கடைசியா முத்து மீனா மாடிக்கு தூங்க போறாங்க. அதை பார்த்த பாட்டி நீங்க ஏன்டா மாடியில தூங்கணும், ரூம்ல தூங்க வேண்டியதுதானே சொல்றாங்க. திரும்ப அந்த ரூம் பஞ்சாயத்து வருது. அதெல்லாம் பார்த்து பாட்டி கோவப்படுறாங்க. அவங்கள மட்டும் ஏன் வெளியே தூங்க வைக்கிறீங்க, அதுவும் இன்னைக்கு அவங்க கல்யாண நாள், மாடியில தூங்க நல்லாவா இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே ரவி ஸ்ருதி எல்லாம் அவங்க ரூமை தரேன்னு சொல்றாங்க. ஆனா முத்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அங்க எப்போதும் போல மாடியிலே தூங்கிக்கிறோம் சொல்றாரு. லாஸ்டா ஸ்ருதி அவங்க வாங்கின டென்ட்டை மீனா கையில கொடுத்து, மீனா அந்த டென்ட்டையாச்சும் வாங்கிக்கோங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ் ஆகும், என்ஜாய்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கு மீனாக்கு மொட்டை மாடியில் ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாட்டி அண்ணாமலைகிட்ட பேசுறாங்க. அண்ணாமலை, அவன் பசங்கெல்லாம் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, அவங்கள மாடியில் தூங்க சொன்னா எப்படி, அவங்களுக்கு சங்கட்டமா இருக்காதா, புதுசாக ஒரு ரொம்ப சீக்கிரம் கட்டு, உனக்கு காசு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு, நான் தரேன்னு சொல்றாங்க. அதோட சீரியலையே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, பாட்டி வீட்டில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு பேசுவாங்க. நான் அண்ணாமலைகிட்ட பேசிட்டேன், கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டில் ஒரு புது ரூம் கட்ட போறோம். ஆனால் அது வர முத்து மீனாவை மட்டும் வெளியே தூங்க வச்சா நல்லாவா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு குடும்பத்தில் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாருமே சேர்ந்து தான் அனுபவிக்கணும். இங்க 2 ரூம் இருக்கு, நீங்க 3 ஜோடியும் மாத்தி மாத்தி தங்கிக்கோங்க, வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஜோடி மட்டும் வெளியே தூங்கணும்னு சொல்றாங்க. கடைசியா மனோஜ் ரோஹினியை பார்த்து, இந்த வாரம் நீங்க 2 பேரும் வெளியே தூங்குங்க, முத்து மீனா உங்க ரூம்ல தங்குவாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா மனோஜுக்கு ரோஹினிக்கு ஷாக் ஆகுது. விஜயாலாம் அத்தை அதை எப்படி அதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பாட்டி விட மாட்டாங்க, அவங்க முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மனோஜ் அவர் ரூமை விட்டு கொடுக்க மனசு இல்லாம ஆளுக்கு முதல்ல சாப்பிட்டு போய் ரூம் அடைச்சிக்கிறாரு. தூங்குற மாதிரி நடிப்போம், யாராவது கதவை தட்டினாலும் திறக்க கூடாது, அப்புறம் அவங்களே கொஞ்ச நேரத்தில் நம்ம தூங்கிட்டோன்னு நினைச்சு டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பிடுவாங்கன்ற மாதிரி பிளான போடுறாரு. ஆனா முத்துக்கு தான் மனோஜை பத்தி நல்லா தெரியும்ல, அதனால விட மாட்டாரு. ரூம் கதவை போய் பயங்கரமா தட்டுவாரு. டே ஓடுகாலி, ஒழுங்கா கதவை தோந்துரு, இல்ல கதவை உடச்சிருவேன்ற மாதிரிலாம் மாட்டுறாரு. வேற வழி இல்லாம தான் மனோஜ் ரோஹினியும் வெளியே வராங்க. பதிலுக்கு மனோஜ் முத்த தூங்க விடாம நல்லா வெறுப்பேத்துறாரு. ஆமாங்க, அடிக்கடி ரூம் கதவை தட்டி என் பொருளை நான் அதை மறந்து வச்சுட்டேன் இதை மறந்து வச்சுட்டேன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. லாஸ்டா ரோஹினி சொல்றாங்க, ஏன் மனோஜ் ரூம் போனதுல இவ்வளவு ஃபீல் பண்ற, நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அடுத்த வாரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா அடுத்த வாரம் ரவி ஸ்ருதி தான் வெளியே தங்கணும். எனக்கு ஸ்ருதியை பற்றி நல்லா தெரியும், அவள் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டா, ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவா, அப்போ கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.